ஹாய் குழந்தைகளா, நவீன சிறுவர் பஞ்சதந்திரம் சேனலுக்கு வரவேற்கிறோம். இது ஒரு இதமான மற்றும் தென்றல் வீசும் காலை பொழுது. மீரா தன் அழகான தோட்டத்திற்குள் காலடி எடுத்து வைத்தாள். அவளது மென்மையான கொலுச்சுகள் ஒவ்வொரு அடியிலும் சலசலக்க, மித்து ஒரு புதிய சாகசத்தின் தொடக்கத்தை அறிவிப்பது போல உற்சாகமாக கீச்சிட்டபடி அவளது தோளில் வந்து அமர்ந்தது. இலைகளில் பனித்துளிகள் சிறிய வைரங்களைப் போல ஜொலித்தன. மேலும் மல்லிகை பூக்கள் ஒரு கதகதப்பான இனிமையான நறுமணத்தை வெளியிட்டு காற்றை நிரப்பின. ஆனால் இன்று ஏதோ வித்தியாசமாக தெரிந்தது. மீரா மாமரத்தை நோக்கி நடந்து செல்லும் போது திடீரென்று சின்ன குருட்டி சுண்டலியை பார்த்தாள். பிரகாசமான குறும்புக்கார கண்களுடன் கூடிய சிறிய பழுப்பு நிற அணில். அது சுழல் காற்று போல முன்னும் பின்னும் ஓடி மாங்கொட்டைகள், கொய்யா பழத்துண்டுகள், சூரியகாந்தி விதைகள் மற்றும் உதிர்ந்த ரோஜா இதழ்களை கூட வேர்களுக்கு அருகில் உள்ள ஒரு ஆழமான துளைக்குள் அடைத்து வைத்தது. மீரா குழப்பமடைந்து மெதுவாக நடந்தாள். இது ஏன் இவ்வளவு சேகரிக்கிறது என்று அவள் உரக்க யோசித்தாள். மித்து நாடகத்தனமாக கண்களை உருட்டி, ஏனென்றால் அது இந்த தோட்டத்தின் ராஜாவாக இருப்பதாக நினைக்கிறதே. அதை பார், அது யாரையும் எதையும் தொடவிடாது. நேற்று மைனா பறவைகளை துரத்தியது. அதற்கு முந்தைய நாள் முயல்களை பார்த்து கத்தியது. இன்று அது ஒரு புதிய வேலையில் உள்ளது என்று சொன்னது. மீரா மெதுவாக சிரித்தாள். ஆனால் பின்னர் இலை கத்தரி பூவின் அடியில் 2 குட்டி அணில்கள் பசியுடன் சோகமாக அமர்ந்திருப்பதை கவனித்து முகம் சுழித்தாள். தன் குஞ்சுகளுக்கு உணவளிக்க விதைகளை தேடும் ஒரு தாய் குருவியையும் அவள் பார்த்தாள். ஆனால் தரையில் இருந்த அனைத்து விதைகளையும் சிண்டு எடுத்துக்கொண்டது. மீராவின் இதயம் மெதுவாக வலித்தது. இது சரியல்ல என்று அவள் கிசுகிசுத்தாள். தோட்டத்தில் அனைவருக்கும் போதுமான அளவு உள்ளது. இது ஏன் இப்படி நடந்து கொள்கிறது? அவள் புல் மீது உட்கார்ந்தாள் சிந்தனையுடன். அதே நேரத்தில் மித்து சிண்டுவை சுற்றி பறந்தது, வேடிக்கையான முகபாவனைகளை செய்தது மற்றும் ஒரு திரைப்படத்தில் வரும் ஹீரோ போல மெதுவாக தன் இறக்கைகளை அடித்து நாடகமாடியது. சிண்டு அதை பொருட்படுத்தாமல் தனது சுயநல பொக்கிஷ குவியலை உருவாக்குவதில் மும்முரமாக இருந்தது. அப்போதுதான் அம்மா ஒரு எவர் சில்வர் டம்ளரில் பாலை ஏந்தி கொண்டு தோட்டத்திற்குள் வந்தார். அவர் உடனடியாக மீராவின் கவலையான முகத்தை கவனித்து அவளுக்கு பக்கத்தில் அமர்ந்தார். என்ன நடந்தது குட்டி பூவே என்று அவர் மென்மையாக கேட்டார். மீரா சிண்டுவை சுட்டிக்காட்டி, அம்மா, அது எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறது. வேறு யாருக்கும் சாப்பிட எதுவும் இல்லை. அது பகிர்ந்து கொள்ளவில்லை. எல்லோரும் சோகமாக தெரிகிறார்கள். அம்மா மீராவின் தலைமுடியை மெதுவாக தடவி புன்னகைத்தார். இது எனக்கு ஒரு பழைய பஞ்சதந்திர கதையை நினைவூட்டுகிறது. நான் உன் வயதில் இருந்தபோது உன் பாட்டி எனக்கு சொன்ன கதை அது. மித்து உடனடியாக சுறுசுறுப்படைந்து ஒரு சிப்பாய் போல நேராக அமர்ந்து தன் இறக்கையால் அம்மாவுக்கு வணக்கம் செலுத்தியது. இதனால் மீரா சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள். அம்மா சிரித்து கதையை சொல்ல தொடங்கினார். அவரது குரல் காலை சூரிய ஒளியைப் போல மென்மையாகவும் கதகதப்பாகவும் இருந்தது. மீராவின் கண்கள் பிரகாசமடைந்தன. மீரா அவளை நெருங்கி சாய்ந்தாள். அவளுடைய கண்கள் இன்னும் கவலையுடன் இருந்தன. மித்து ஒருமுறை அமைதியானது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, அம்மா சொன்னார், ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு பலம் வாய்ந்த யானை கூட்டம் வாழ்ந்து வந்தது. அவை வலிமையானவை, உயரமானவை, சக்தி வாய்ந்தவை. கோடை காலத்தில் ஆறுகள் வறண்டு குளங்கள் சுருங்கும்போது அனைத்து விலங்குகளும் தண்ணீர் தேட போராடின. யானைகளும் கூட எல்லா இடங்களிலும் தேடின. கடைசியில் அமைதியான இடத்தில் மறைந்திருந்த ஒரு அழகான பெரிய ஏரியை கண்டுபிடித்தன. மீரா நெருங்கி வந்து கிசுகிசுத்தாள். ஒரு ரகசிய ஏரியா? ஆம். அம்மா தலையசைத்தார். ஆனால் ஏரி காலியாக இல்லை. அது ஏரியைச் சுற்றியுள்ள குழிகளில் வசிக்கும் ஒரு சிறிய முயல் கூட்டத்தின். அவை சிறிய சாதுவான உயிரினங்கள். மித்து ஒரு முயல் போல நடித்தது. அதன் மூக்கைச் சுருட்டி காதுகளை அசைத்தது. இதனால் மீரா மீண்டும் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள். அம்மா புன்னகைத்து தொடர்ந்தார். ஒவ்வொரு நாளும் யானை கூட்டம் ஏரிக்கு நீர் குடிக்க அணிவகுத்து சென்றன. அவை மிகவும் பெரியவை. அவை நடந்து செல்லும்போது பூமி அவற்றின் அடியில் நடுங்கியது. தம் தம் தம். மீரா நாடகத்தனமாக குழப்பத்துடன் மூச்சுவிட்டாள். மித்து கற்பனையான நடுக்கத்தால் விழுவது போல அதன் சிறகுகளை அடித்தது. ஆனால் யானைகள் உணரவில்லை. அம்மா தொடர்ந்து சொன்னார், அவை தண்ணீரை அடைய விரைந்து செல்லும்போது அவை முயல்களின் குழிகளை நசுக்கின. பல குட்டி முயல்கள் காயமடைந்தன. அவற்றின் வீடுகள் அழிக்கப்பட்டன. முயல்கள் பயந்தன. ஆனால் யானைகளுடன் சண்டையிடவோ அல்லது அவற்றை தடுக்கவோ மிகச் சிறியதாக இருந்தன.
மீராவின் கண்கள் சோகத்துடன் விரிந்தன. பாவம் முயல்கள் அம்மா, அவை மிகவும் பயந்திருக்க வேண்டும். அம்மா தலையசைத்தார். ஆம், அவை பயந்தன. ஆனால் அவற்றுள் ஒரு மிகவும் புத்திசாலியான முயல் வாழ்ந்தது. அது, நாம் பலத்தை பலத்தால் எதிர்த்து போராட முடியாது, நாம் ஞானத்தை பயன்படுத்த வேண்டும் என்றது. மித்து உடனடியாக ஒரு புத்திசாலி சாமியார் போல ஒரு சிறகை மார்பின் குறுக்கே வைத்து பெருமை கொண்ட பாவனையை அணிந்தது. மீரா மீண்டும் கத்தாமல் சிரித்தாள். அம்மா தொடர்ந்தார். இந்த புத்திசாலி முயல் யானை ராஜாவை அணுகியது. ராஜா மிக பெரியவனாகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் இருந்தான். ஆனால் இதயத்தில் அன்பானவனாகவும் இருந்தான். முயல் மரியாதையுடன் வணங்கி, ஓ ராஜாவே, நீங்கள் நீர் குடிக்கும் இந்த ஏரி சந்திர பகவானுக்கு சொந்தமானது. உங்கள் கூட்டம் இந்த புனித இடத்தை தொந்தரவு செய்கிறது என்றது. மீரா உடனே குறுக்கிட்டாள். யானை ராஜா அதிர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். அவன் அதிர்ச்சி அடைந்தான். அம்மா நாடகத்தனமாக சொன்னார். மித்து வினோதமாக கண்களை விரித்தது. இது மீராவை தீவிரமான சூழலிலும் சிரிக்க வைத்தது. அம்மா தொடர்ந்தார். ராஜா முகம் சுளித்து, எனக்கு ஆதாரம் காட்டு என்றான். எனவே அந்த புத்திசாலி முயல் யானை ராஜாவின் முதுகில் ஏறி இரவில் ஏரிக்கு வழிகாட்டியது. சந்திரன் பிரகாசமாக ஒளிர அதன் பிரதிபலிப்பு ஏரியில ஒரு வெள்ளி நாணயம் போல மின்னியது. ஒரு சிறிய காற்று வீசியபோது பிரதிபலிப்பு அலைந்து நடுங்கியது. அம்மா நெருங்கிச் சாய்ந்தார். அவரது குரல் கிசுகிசுப்பாக மாறியது. சந்திர பகவான் கோபமாக இருக்கிறார் என்று யானை ராஜா நினைத்தான். மீரா ஆச்சரியத்துடன் தன் கையால் வாயை பொத்தினாள். ஓ இல்ல. மித்து ஒரு வேடிக்கையான குரலில் சத்தமாக அலறியது. ஓடு யானை ராஜாவே ஓடு. மீராவால் சிரிப்பை நிறுத்த முடியவில்லை. அம்மா மெதுவாகச் சிரித்துவிட்டு தொடர்ந்தார். அந்த புத்திசாலி முயல், நீங்கள் இந்த ஏரியை பாதுகாப்பதாகவும் இனிமேல் எங்களை காயப்படுத்த மாட்டீர்கள் என்றும் உறுதியளித்தால் சந்திர பகவான் உங்கள் கூட்டத்தை மன்னிப்பார் என்றது. யானை ராஜா எல்லாவற்றையும் புரிந்து கொண்டான். முயலின் வார்த்தைகளை மட்டுமல்ல, அவற்றின் பின்னால் உள்ள அர்த்தத்தையும். தான் தெரியாமலேயே சிறிய உயிரினங்களை காயப்படுத்தி கொண்டிருப்பதை அவன் உணர்ந்தான். அவன் மன்னிப்பு கேட்டு, நாங்கள் மீண்டும் ஒருபோதும் உங்கள் வீடுகளின் வழியாக வரமாட்டோம் என்றான். அன்றிலிருந்து யானைகள் ஏரிக்கு வேறு பாதையில் சென்றன. மேலும் அமைதி திரும்பியது. மீரா மகிழ்ச்சியுடன் பெருமூச்சு விட்டாள். அந்த முயல் உண்மையிலேயே புத்திசாலி. அம்மா. அம்மா தலையசைத்தார். ஆம், ஞானம் வலிமையானவர்களை விருப்பத்துடன் தலைவணங்கச் செய்கிறது. மீரா சிந்தனையுடன் புன்னகைத்தாள். ஒரு சிறிய முயல் ஞானத்தை பயன்படுத்தி பலம் வாய்ந்த யானைகளின் பாதையை மாற்ற முடிந்தாள். அவளால் சிண்டுவை கட்டாமல் கூட உதவ முடியும். மீரா எழுந்து நின்று சிண்டுவின் மறைக்கப்பட்ட பொக்கிஷ குவியலை பார்த்தாள். அவள் இதயத்தில் ஒரு மென்மையான திட்டம் உருவாகத் தொடங்கியது. அந்த கதை மீராவின் இதயத்தில் இதமான சூரிய ஒளியைப் போல குடியேறியது. ஒரு சிறிய ராஜாவைப் போல தனது உணவு குவியலை பாதுகாத்துக் கொண்டிருந்த சிண்டுவை அவள் மீண்டும் பார்த்தாள். அவள் மெதுவாக எழுந்து அவனை நோக்கி நடந்து சென்றாள். மெதுவாக கிசுகிசுத்தாள். சிண்டு, நான் மற்றவர்களை காயப்படுத்துகிறோம் என்று புரிந்து கொண்ட போது அந்த யானை ராஜாவே மாறினார். நீ யானையை விட மிகவும் சிறியவன், ஆனால் உன்னாலும் அவரைப் போலவே புத்திசாலியாக இருக்க முடியும். சிண்டு கண்களை சிமிட்டினான். அவன் இன்னும் சில விதைகளை தன் கன்னத்தில் திணித்துக் கொண்டு முணுமுணுத்தான். இல்லை, எனக்கு இது எல்லாம் தேவை. நாளைக்கு உணவு இல்லை என்றால் என்ன செய்வது? எல்லாரும் என் உணவை எடுத்துக்கொண்டால் என்ன செய்வது? நான் யாரையும் நம்ப மாட்டேன். அவனது சிறிய குரல் நடுங்கியது. மீராவுக்கு திடீரென்று புரிந்தது. அது பேராசை அல்ல, அது பயம். அவள் அவன் அருகில் மண்டியிட்டு மென்மையாக சொன்னாள். சிண்டு, சுற்றிலும் பார். ஒவ்வொரு நாளும் தோட்டம் நமக்கு புதிதாக உதையாவது தருகிறது. மரங்கள் மீண்டும் மீண்டும் பழங்களை தருகின்றன. மலர்கள் மீண்டும் மீண்டும் மலர்கின்றன. உன்னிடமிருந்து எல்லாவற்றையும் பறிக்க யாரும் விரும்பவில்லை. அவர்கள் உயிர் வாழ தேவையானதை மட்டுமே விரும்புகிறார்கள். சிண்டு தனது குவியலை இறுக்கமாக பற்றி கொண்டான். எனவே மீரா மெதுவாக அவனை தனது சூரியகாந்தி பூக்கள் இருக்கும் மூலைக்கு அழைத்துச் சென்றாள். உயரமான சூரியகாந்தி பூக்கள் தங்கம் போல மின்னின. அவள் சில விதைகளை தன் உள்ளங்கையில் வைத்து சொன்னாள். இவற்றை பார். நாம் விதைகளை பகிர்ந்து கொள்ளும் போது உலகம் நமக்கு இன்னும் நூற்றுக்கணக்கான விதைகளை திருப்பித் தருகிறது. பகிர்ந்து கொள்வது உன் குவியலை சிறியதாக்காது, அது உன் உலகத்தை பெரியதாக்கும். சிண்டு குழப்பமாக பார்த்தான்.
ஆனால் மீரா பொறுமையாக புன்னகைத்தாள். பிறகு திடீரென்று கா 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 ஒரு காக கூட்டம் உள்ளே புகுந்து சிந்துவின் முழு சேகரிப்பையும் சில நொடிகளில் சிதறடித்தது. எல்லாம் தோட்டத்தின் தரை முழுவதும் உருண்டு ஓடியதைக் கண்டு சிந்து நொறுங்கி போனான். மீரா காகங்களை துரத்திவிட்டு மென்மையாக அவனிடம் திரும்பினாள். பார் சிண்டு, எல்லாவற்றையும் உனக்காகவே வைத்துக் கொள்ள முயலும் போது துன்பம் உன்னை தேடி வரும். ஆனால் நீ பகிர்ந்து கொள்ளும் போது அனைவரும் உன்னை பாதுகாப்பார்கள். சிந்துவின் தோள்கள் தளர்ந்தன. எனக்கு நண்பர்கள் யாரும் இல்லை என்று சோகமாக கிசுகிசுத்தான். மீராவின் இதயம் உருகியது. இப்போது உனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று அவனது சிறிய தலையை தொட்டு சொன்னாள். மித்து பெருமையுடன் தன்னை தயார் செய்து கொண்டு அறிவித்தது. உனக்கு நான் இருக்கிறேன், சிறந்த நண்பன் மற்றும் தனிப்பட்ட மெய்காப்பாளர். மீரா சிரித்தாள். கடைசியில் சிந்து ஒரு சிறிய புன்னகையை சிந்தினான். நடுங்கும் பாதங்களால் அவன் ஒரு மாம்பழ விதையை எடுத்து சிட்டுக்குருவி குஞ்சுகளுக்கு அருகில் வைத்தான். அவற்றின் தாய் குருவி நன்றியுடன் கீச்சிட்டது. சிந்துவின் இதயத்தில் ஏதோ ஒரு இதமான உணர்வு மலர்ந்தது. அவன் இன்னும் அதிகமான விதைகளை சேகரித்து முயல்கள், பறவைகள், அணில் குஞ்சுகள் என ஒவ்வொன்றாக பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தான். தோட்டம் முழுவதும் மகிழ்ச்சியால் ஒளிர்ந்தது. விலங்குகள் அவனை சுற்றி மகிழ்ச்சியுடன் சத்தமிட்டன. சிந்து திடீரென்று பாரம் குறைந்தவனாகவும் முன்னெப்போதையும் விட மகிழ்ச்சியாகவும் உணர்ந்தான். மாலை நேரத்திற்குள் அவன் ஒரு சுயநல அணிலாக இல்லாமல் தோட்டத்திலேயே மிகவும் நேசிக்கப்படும் ஒரு சிறிய உயிரினமாக மாறினான். பொன்னிற சூரிய அஸ்தமனம் எல்லாவற்றையும் மென்மையான ஒளியால் போர்த்திய போது மீரா அனைத்து விலங்குகளையும் ஒன்று திரட்டி தான் உருவாக்கிய ஒரு சிறிய பாடலை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாள். மித்து வேடிக்கையான பின்னணி ஒலிகளை எழுப்ப மீராவின் குரல் இனிமையாக ஒலித்தது. தோட்டம் முழுவதும் அந்த பாடலை முணுமுணுத்தது. சிந்து கூட தனது கீச் குரலில் பாடினான். அது தூரத்திலிருந்து பார்த்த அம்மாவை சிரிக்க வைத்தது. தென்றல் காற்று அந்த பாடலை தோட்டம் முழுவதும் சுமந்து சென்றபோது மீரா மென்மையாக கிசுகிசுத்தாள். பகிர்ந்து கொள்வது உலகத்தை பிரகாசமாக்குகிறது. அனைவருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் பல பஞ்சதந்திர ஞான கதைகளுக்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.